இதில் உங்களுக்கு உடன்பாடு இருக்குமான்னு தெரியல. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு விஷயத்த கேள்வி விடுறேன். எனக்கு சொந்தக்காரன் பண்ணல, சொந்தக்காரன் வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டான், சொந்தக்காரனால பிரயோஜனம் இல்லை, எவ்வளோ நான் கஷ்டத்தில் இருந்தேன், ஒரு சொந்தக்காரன் கூட வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னு தமிழகம் இல்லை உலகம் முழுவதும் நிறையா இந்த வார்த்தைகள் வந்துகிட்டே இருக்கு. நான் ஒரு நாள் உட்காந்து ஒருத்தர் பேசியிருந்தேன், சார் இது என்ன லாஜிக்னு எனக்கு புரியல அப்படின்னு. என்னப்பா அப்படின்னு, இப்போ எவனும் உனக்கு ஹெல்ப் பண்ணல, சொந்தக்காரன் பண்ணல, சித்தப்பன் பண்ணல, பெரியப்பன் பண்ணல, பங்காளி பண்ணலன்னு சொல்லிருக்கே, நீ எவனுக்கு என்ன பண்ணியிருக்கன்னு ஒரு லிஸ்ட் எடுத்து எழுதி பாரு அப்படின்னு. நீங்கள் எடுங்க, பேப்பர் எடுங்கன்னு. பேப்பர் எடுத்து நீ எத்தனை பேருக்கு இது வரைக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்க, உனக்கு ஏமா அவெல்லாம் ஹெல்ப் பண்ணல, கொஞ்சம் எழுதி பாரு. நோட் எடுத்து வச்சுனாப்புல எழுது அப்படின்னு. அப்படியே யோசனை, என்ன ஒன்றும் இல்லை தம்பி, நல்லா நாம வச்சுக்கோ, நீ எவனுக்கு ஹெல்ப் பண்ணுறியோ அவன் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஒருத்தர் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, சார் நான் அடிப்பட்டு ரோட்டில் பைக்லேருந்து கீழே விழுந்து கிடங்க சார், ஒருத்தன் கூட என்னை தூக்கி விடல சார் அப்படின்னு. நீ எத்தனை பேர் அடிப்பட்டு கிடக்கிறப்ப தூக்கி விட்டுருக்க? நீ உன் வேலையை பார்த்து தானே போன. அப்போ அவனுக்கு வேலை இல்லையா? எல்லாம் வேலையை விட்டு உனக்கு தூக்கி விடா, நீ மட்டும் வேலையை பார்த்துன்னு போயிட்டு இருப்பியா? என்ன லாஜிக் இது? நீ அவனுக்கும் பண்ண மாட்டேன், உனக்கு மட்டும் எல்லாம் பண்ண, எப்படி பண்ணுவான் தம்பி? நாம எதாவது பண்ணாதான் நமக்கு எதாவது பண்ணுவான். இலக்கியமா தான் சொல்லி விடுக்குது, எவனுக்கும் எதுவும் பண்ண மாட்டேன், நான் மட்டும் பண்ணுவான், எனக்கு மட்டும் பண்ண, எனக்கு மட்டும் பண்ண அப்படி. அப்புறம் இன்னொரு விஷயம், ஜெயிக்கிறவங்க இதெல்லாம் பண்ணி யோசிச்சிட்டே இருக்க மாட்டேன். 2வது ஒன்று, இன்னொருத்தொன்று போய் நிற்கிற அளவுக்கு வாழாத. எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நைட்டு சாப்பாடு இல்லை அப்படின்னா பட்னியா பத்துக்கோ, இன்னொருத்தொண்ட பிச்சை எடுத்து சாப்பிடாது, இன்னொருத்தொண்டு போய் வீட்டில் நின்று எனக்கு நைட்டு சாப்பாடு இல்லைன்னு கேட்காதுன்னு சொல்லி நாங்கள் இப்படி தான் வளர்ந்துருக்கோம், அப்படி தான் கேட்டிருக்கோம். எப்படின்னா, இன்னைக்கு நைட்டு சாப்பாடு இல்லையா, பட்னியா போகிறது, காலையில் எழுந்து போய் வேலை செஞ்சு சம்பாரிச்சு சாப்பிடு. நான் என்ன சொல்கிறேன், உனக்கு இல்லையா வேலை செய், வேலை செஞ்சு சம்பாரிச்சு உழைச்சி அதில் என்ன முடியுமோ அதில் வாழு. அவன்கிட்ட போய் நின்று இவன் தரல, இவன்கிட்ட போயிட்டு அது தரல அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காது. அப்புறம் இன்னும் ஒருத்தவங்க இறந்து நின்று கேட்குற அளவுக்கு வாழாது. ஒருத்தனுடைய தன்னம்பிக்கை எப்போ தகர்க்கப்படும், ஒருத்தன் எப்படி வாழ்க்கையை முடிச்சுக்கிறான் அப்படின்னா, நீ போயிட்டு இன்னொருத்தன் ஐயோ எனக்கு இல்லைங்க இதை கொடுங்க அப்படின்னு நின்றுட்டினாலே உன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு. அப்படி ஒரு வாழ்க்கையை தயவு செய்து வாழ்ந்துடாது. நான் சொல்கிறது எது இல்லையோ, நிறைய இடத்துல நான் நிறைய இந்த ஏஜ்டு பர்சனாக கேட்டிருக்கேன், அவன் நம்மகிட்ட இருக்கிறத வச்சு வாழ்வோம் பாரு. வேணும்னா நீ சம்பாரிச்சுக்கோ, நான் சொல்கிறது நீ லிமிடேஷனுக்குள்ளே வாழணும். வேணும்னா நீ சம்பாரிச்சுன்னு பயங்கரமாக வாழ, அது பிரச்சனை இல்லை. அவன்டையும் போய் நின்று எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு கேட்குற அளவுக்கு வாழ்ந்துடாது. உண்டே இருக்கிறத வச்சுன்னு வாழு, மேலே வேணா பயங்கரமாக எடுத்துக்கோ. அப்புறம் அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணல, இவன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணல, நல்லா நம்ம வச்சோ தம்பி, இந்த உலகத்தில் எந்த உயிரினமும் எந்த உயிரினத்துக்கும் ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி தான் படைக்கப்படவே இல்லை. நாம் ஒரு சிங்கம் இன்னொரு சிங்கத்துக்கு அச்சுன்னு வந்து இந்த வீட்டில் இருக்கிற சிங்கத்தை கொடுத்துன்னு வேலை செய்யாது. எந்த உயிரினமும் யோசிப்போம், ஒரு கொக்கு தானாக தான் தனக்கு தேவையான உணவு தேடிக்கும். அது போயிட்டு இந்த கொக்கு சாப்பிடுது, அந்த கொக்கு எனக்கு சம்பாதிச்சு கொடுக்கல, இந்த கொக்கு எனக்கு புழு பிடிச்சி வந்து கொடுக்கலாம் சொல்லாது. அதனால காரணம் சொல்லாமல் வாழ்க்கையில் இறந்து நிற்காத ஒருத்தவங்க ஹெல்ப் கேட்காம வாழறதுக்கு ட்ரை பண்ண. ஆல் தி பெஸ்ட். நன்றி.